கிளாம்பாக்கம் அருகே 14 அடுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் 7வது மாடியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையை ஒட்டியுள்ள கேளம்பாக்கம் அருகே படூர் OMR சாலையில் இயங்கி வரும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ஒவ்வொன்றும் 14 மாடிகளை கொண்ட 15 பிளாக்குகள் உள்ளன. இவற்றில் மொத்தம் 850க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் 2500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ஜே பிளாக் பகுதியில் 7வது மாடியில் நந்தகுமார், சங்கீதா மற்றும் அவர்களின் மகள் உள்ளிட்ட 3 பேர் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். நந்தகுமார், சங்கீதா இவர்களின் மகள் கேளம்பாக்கம் செட்டிநாடு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார். மகள் படிப்பிற்காக வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வரும் சூழலில் அப்பா, அம்மா, மகள் மூவரும் வெளியே சென்றிருந்த நிலையில் மாலை நேரத்தில் அவர்களின் வீட்டிலிருந்து புகைமூட்டம் காணப்பட்டது. இதனால் அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகளுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சிறிது நேரத்திலேயே அடுக்குமாடி குடியிருப்பு 7வது மாடியில் தீப்பற்றி எரிந்து பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. இதனால் 8வது மாடி உள்ளிட்ட அடுத்தடுத்த மாடிகளிலும் புகைமூட்டம் காணப்பட்டதுடன் அருகில் உள்ள வீடுகளுக்கும் தீ பரவ தொடங்கியது. இதில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள், சிறுவர்கள், வயதான முதியவர்கள் என சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் குடியிருப்பில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு கீழே ஓடி வந்தனர். குடியிருப்பு வளாகம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் யாரும் லிப்டை பயன்படுத்த முடியாமல் போனது. இதில் அனைவரும் படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி அலறி அடித்தபடி ஓட்டம் பிடித்ததாகவும் கூறுகின்றனர். இதில் சுமார் 80 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 20ற்கும் மேற்பட்டோர் பாதிப்பில்லாத குடியிருப்புகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். தீயணைப்பு மாவட்ட அலுவலர் லட்சுமி நாராயணன் அறிவுறுத்தலின் அடிப்படையில் சிறுசேரி தீயணைப்பு துறை படை வீரர்கள் மற்றும் கோவளம் தீயணைப்பு படை வீரர்கள் உள்ளிட்ட 10ற்கும் மேற்பட்டோர் தீயணைப்பு வீரர்கள் 2 தீயணைப்பு வாகனம் மூலம் 7வது மாடியில் பற்றி எரிந்த தீயினை தண்ணீரை பீச்சு அடித்து 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் 2 படுக்கை அறை, பூஜை அறை, கழிவறை, சமையல் அறை மற்றும் ஹால் போன்ற 4ற்கும் மேற்பட்ட அறைகள் தீப்பற்றி எரிந்தது. 2 படுக்கை அறையில் இருந்த கட்டில், பீரோ, மெத்தை அனைத்தும் தீயில் கருகி நாசமானது. இதில் 12 சவரன் தங்க நகை, சொத்து பத்திரங்கள், ரொக்கப்பணம், பாத்திரங்கள், துணிமணிகள், மருத்துவ படிப்பிற்கு தேவையான புத்தகங்கள் அனைத்தும் தீயில் கருகி நாசமானது. லாக்கர் முழுவதும் கருகிய நிலையில் லாக்கரில் இருந்த கருகிய நகைகளை தீயணைப்பு துறையினர் தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் கம்பல், வளையல் போன்று ஒரு சில நகைகள் கருகிய நிலையில் கைப்பற்றப்பட்ட நிலையில் மீதமுள்ள நகைகள் கருகிய தீயில் சிக்கிக் கொண்டன. இதனால் வாடகை வீட்டின் உரிமையாளர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மின் கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணமா உள்ளிட்ட கோணங்களில் கேளம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Drive fast. And here like here is more pollution, more global. You're not getting recorded. Are you? ரிஷிவந்தியத்தில் அம்மா பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பகுதியில் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்த நலத்திட்ட பணிகள் குறித்தும் வளர்ச்சி பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருணகிரி மற்றும் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். ஒன்றிய கழக செயலாளர்கள் கதிர், தண்டபாணி, அருணகிரி, துரைராஜ், சந்தோஷ், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சதீஷ், பாண்டியன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேருந்து நிறுத்தம் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்று
கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் 4 ஆண்டு கால வெற்று விளம்பர ஆட்சி குறித்து விளக்க துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள், வியாபாரிகள், பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர். மாவட்ட அம்மா பேரவையின் சார்பாக இன்றைய தினம் தொகுதி ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் அருணகிரி அவர்களே, ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களே, ஒரு இலக்கத்திலே கிராம இயக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் படிக்க வேண்டும். ஆக அவர் நலன்கறி விஷயத்திற்கு கலை மற்றும் அறிவிக்கல்வியை கொடுப்பது என்று அறிவித்து இங்கே மாற்றுக் கட்சி எதிர்கட்சியை சார்ந்த அப்போது எதிர்கட்சி சார்ந்த உலகிலேயே 1008 லிங்கங்கள் கூடிய 210 டன் எடை கொண்ட ஒரே கல்லில் 33 அடி உயர சகஸ்ரலிங்கம் மாமல்லபுரம் அருகே வடிவமைக்கப்பட்டு சாதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன் ஸ்தபதி. இவரிடம் பீகார் மாநிலம் பாட்னா நகருக்கு அருகில் உள்ள கிழக்கு சம்பாரன் என்ற இடத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக 1008 லிங்கங்களுடன் கூடிய 33 அடி உயர சகஸ்கரலிங்கம் கருங்கல்லில் வடிவமைக்க ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து திருநெல்வேலியில் உள்ள ஒரு கல் குவாரியில் இருந்து 350 டன் எடை கொண்ட கருங்கல் கொண்டுவரப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சகஸ்கரலிங்கம் வடிவமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. 3 ஆண்டுகளில் ஸ்தபதி லோகநாதன் தலைமையில் 30 சிற்பிகளை கொண்டு 100% பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. 33 அடி உயரத்தில் அழகுற காட்சியளிக்கும் சகஸ்கரலிங்கத்தின் மேற்புறத்தில் 72 லிங்கங்கள் வீதம் 14 அடுக்குகளில் 1008 சிறிய லிங்கங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உலகத்திலேயே 210 டன் கல்லில் 33 அடி உயரத்தில் 1008 லிங்கங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான சகஸ்கரலிங்கம் இதுவே ஆகும். இந்த பிரம்மாண்டமான சகஸ்கரலிங்கம் முறையான வாஸ்து பூஜைகள் செய்யப்பட்டு ராட்சத கிரேன்கள் உதவியுடன் 130 டயர் கொண்ட ராட்சத டிரைலர் லாரியில் பீகார் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சகஸ்கரலிங்கம் 210 டன் எடை என்பதால் மத்திய அரசின் உரிய அனுமதியுடன் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக இரவு நேரத்தில் மட்டும் பயணம் செய்து இந்த பிரம்மாண்டமான சகஸ்கரலிங்கம் 1 மாத பயணத்திற்கு பின் டிசம்பர் மாத இறுதியில் பீகார் சென்றடைய உள்ளது. பின்னர் ஜனவரியில் இந்த சகஸ்கரலிங்கம் அங்கு நிலை நிறுத்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டு 3 அடுக்குகளை கொண்ட வீராட் ராமாயணன் மந்திர் கோவில் கட்டப்பட உள்ளது. பல மாநிலங்கள் வழியாக பயணம் செய்யப்பட இந்த சகஸ்கரலிங்கத்தை வழி நெடுங்கிலும் பக்தர்கள் ஆங்காங்கே வழிபாடு செய்ய உள்ளனர். மேலும் சகஸ்கரலிங்கத்தை வழிபட்டால் 1000 லிங்கங்களை வழிபட்ட பலனை ஒரே நேரத்தில் பெறலாம் என்பது இந்த லிங்கத்தை வழிபடும் பக்தர்களின் நம்பிக்கையாகும். உலகத்திலேயே 33 அடி உயரத்தில் 1008 லிங்கங்களுடன் கூடிய பீகாரில் அமைய உள்ள சகஸ்கரலிங்கமே உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான சகஸ்கரலிங்கம் என்றும், உலகத்தில் இதுபோன்ற பிரம்மாண்டமான சகஸ்கரலிங்கம் இதுவரை எங்கும் அமைக்கப்படவில்லை என மாமல்லபுரம் சிற்ப கலைஞர் லோகநாதன் ஸ்தபதி தெரிவித்தார். விதைகள் தன்னார்வ அமைப்பின் 5ஆம் ஆண்டு 1 லட்சம் பனை விதைகள் நடவு திருவிழா நடைபெற்றது. விதைகள் தன்னார்வ அமைப்பின் 5வது ஆண்டு 1 லட்சம் பனை விதைகள் நடவு திருவிழா நிகழ்வில் 13ஆம் கட்ட கள்ளப்பணி பசுமை சரண் தலைமையில் பாலூர் பரசுராமேஸ்வரர் திருக்குளம் சுற்றுப்பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 1000க்கும் மேலான பனை விதைகள் நடவு செய்யப்பட்டன. சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் கபிலன் பாலூர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். மாஸ்டர் ஞானம், விதைகள் முகுந்தன் மற்றும் மிரட்டல் அடி சிலம்பம்
அகாடமி மாணவர்கள் இந்த நிகழ்வில் உற்சாகமாக கலந்து கொண்டனர். மேலும் ஊர் பொதுமக்கள் மற்றும் விதைகள் அமைப்பின் தன்னார்வலர்கள் பெருமளவில் பங்கேற்று பசுமை பணியை சிறப்பித்தனர். இந்த பனை இது நம்ம தேசிய மரம் பனை மரம் தான் தெரியும்ல, தெரியுதா? ஆமா, அதை நடுறதுக்கு நம்ம பெரிய பாக்கியம். சரியா? அதனால அந்த பனைமரம் போல மிகவும் 5000 வருடங்கள் பழமை வாய்ந்த சிவாலயம் ஒன்று கட்டப்பட்டு இருக்கின்றது. அதற்கு அருகாமையில் 3 ஏக்கர் பரப்பளவில் நம்ம திருக்குளம் தூர்வாரி புதிதாக எடுக்கப்பட்டுள்ளது. அந்த திருக்குளத்தின் ஓரமாக நமது தேசிய மரமான பனவிதையை இன்று நமது விதைகள் தன்னார்வலர் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக இன்று நடப்பட்டுள்ளது. இந்த அனைத்து குழந்தைகளுக்கும் தொண்டு நிறுவனத்துக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போல எங்கள் பிள்ளை செல்வங்கள் அனைவரும் தொண்டு நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அரசூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற மருத்துவ முகாமை துவக்கி வைத்த அதிமுக மாவட்ட செயலாளர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசூர் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக சார்பில் 10வது மாதமாக சென்னை ராதாத்ரி நேத்ராலயா மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஒன்றிய கழக செயலாளர் ஏகாம்பரம், கழக மருத்துவர் அணி இணை செயலாளர் பொன்னரசு, மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட திரளான அதிமுக நிர்வாகிகள், ராதாத்ரி நேத்ராலயா மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சென்னையில் நடைபெற்ற கிறிஸ் செஸ் ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமியினர் உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளனர். சென்னையில் செஸ் விளையாட்டினை உலக அரங்கில் இந்தியர்களை தலைநிமிர செய்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போற்றும் வகையில் தாய் மகன் புதிய உலக சாதனை கிறிஸ் செஸ் ஸ்மார்ட் அகாடமியை நடத்தி வரும் செஸ் பயிற்சியாளர் சங்கீதா ரவி மற்றும் அவரது மகன் ஆர். முரளிகிருஷ்ணனுடன் இணைந்து 3 உலக சாதனை படைத்துள்ளார். உலகில் முதன்முறையாக தாயும் மகனும் இணைந்து 832 ரூபிக்ஸ் கியூப் சமன் செய்து அப்துல் கலாம் படத்தை மொசைக் ஆர்ட் மூலம் குறுகிய நேரத்தில் 2 மணி நேரம் 14 நிமிடத்தில் செய்து முதல் சாதனை படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தன் மகன் மற்றும் 25 மாணவர்களுடன் தலா 2 விளையாட்டுகள் வீதம் 50 விளையாட்டுகள் விளையாடிக் கொண்டே 100 ரூபிக் கியூப்ஸ்களை சமன் செய்து 2வது சாதனை படைத்தனர். இதனை அடுத்து 10 மாணவர்களுடன் 1 விளையாட்டு வீதம் விளையாடி 150 ரூபிக்ஸ் கியூப்களை சமன் செய்து மொசைக் ஆர்ட் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் உருவத்தை உருவாக்கி புதிய சாதனை படைத்தனர். 3 மாணவர்கள் சாய் சுதர்ஷன், சிவா, தீபக் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் ஆணைக்கிணங்க ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் கலந்தாய்வு கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட அமைப்பு செயலாளர் சாமானியன் சுரேஷ் தலைமையில் செங்கல்பட்டு தொகுதி செயலாளர் அழகேசன் என்கிற அழகு வரவேற்புரையில் செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வா, முன்னாள் மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மணி, மதுராந்தகம் தொகுதி செயலாளர் சதீஷ், தொகுதி தலைவர் செங்கல்பட்டு சீனிவாசன், தொகுதி பொருளாளர் கமல், மதுராந்தகம் தொகுதி தலைவர் புண்ணியகோடி, திருப்போரூர் தொகுதி பொறுப்பாளர் அஜித்குமார், திருப்போரூர் சுரேஷ், காஞ்சிபுரம் தொகுதி தலைவர் உதயணன், காஞ்சிபுரம் தொகுதி செயலாளர் நரேஷ், உத்தரமேரூர் தொகுதி தலைவர் வினோத்குமார், உத்தரமேரூர் தொகுதி செயலாளர் அன்பரசு, தொகுதி பொறுப்பாளர் திருப்போரூர் தாமோதரன், தொகுதி பொறுப்பாளர் செய்யூர் சந்திரன், தொகுதி பொறுப்பாளர் செய்யூர் கோபால், தொகுதி பொறுப்பாளர் மதுராந்தகம் காமேஷ், செய்யூர் தொகுதி பொறுப்பாளர் போத்தர் ராஜா, தொகுதி பொறுப்பாளர் காஞ்சிபுரம் செல்வரசு, தொகுதி பொறுப்பாளர் உத்தரமேரூர் ஜெய்சங்கர்,
தொகுதி பொறுப்பாளர் உத்தரமேரூர் சுரேஷ், செங்கல்பட்டு தொகுதி பொறுப்பாளர் தினேஷ்குமார், தொகுதி பொறுப்பாளர் செங்கல்பட்டு சுரேஷ் இவர்கள் முன்னிலையில் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு எதிர்கொள்வது, பூத் கமிட்டிகள் வலிமைப்படுத்துதல், புதிய கட்சி உறுப்பினர்களை கட்சியில் அதிக அளவு சேர்த்தல் போன்ற பல்வேறு ஆலோசனைகள் கலந்தாய்வு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. இறுதியாக நன்றி உரை செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் முன்னாள் மாவட்ட தலைவர், தொகுதி பொறுப்பாளர் செய்யூர் கங்காதுரை வழங்கினார். பொறுப்பாளர் ஒன்று கூடி தேர்ந்தெடுத்தாரா நல்லா இருக்கும். அதனால நீங்க எல்லாம் இந்த சிறப்பாக கூட்டத்தை போட்டு செங்கல்பட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு மற்ற கட்சியை வரணும். நம்ம கட்சியில இருந்து தனியார் வரையிலும் நம்முடைய கட்சியில் வேணுகோபாலர்களே, எனக்கு பின்னாலே நீண்ட வழியாக இருக்கிற சிறப்புரையாக இருக்கிற ஒவ்வொரு நகர ஒன்றியமா உறுப்பினர் சேர்ந்து பொறுப்பாளர்கள் வந்து நம்மளே நல்ல ஒரு செங்கல்பட்டு ஒரு தகுதியான கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். விருதாச்சலத்தில் திமுக சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவச்சந்திரன் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சேலம் செல்லும் சாலையில் திமுக கடலூர் மேற்கு மாவட்ட விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கரன், தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர் பங்கேற்று சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து சிறப்பு வாக்காளர் திருத்த படிவ பணியை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ், ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன், கனக கோவிந்தசாமி உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் திரளாக பங்கேற்றனர். விருதாச்சலத்தில் தனியார் அன்பக தேவன் ஏஜென்சி பெட்ரோல் பங்கை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கடலூர் சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மணவாளர் நல்லூரில் தனியார் அன்பக தேவன் ஏஜென்சி பெட்ரோல் பங்க் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். புதிதாக இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட வந்த வாடிக்கையாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்று மகிழ்ந்தனர். இந்த திறப்பு விழாவில் தனியார் பெட்ரோல் பங்க், அன்பக தேவன் ஏஜென்சியை சார்ந்த குழுமத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஊழியர்கள் திரளாக பங்கேற்றனர். விநாயகருக்கு பேர் பாருங்க. நேரா பாருங்க, இங்க பாருங்க, கேமரா பாருங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் பெரம்பலூர் அருகே மின்னல் தாக்கியதில் 65 வயது மூதாட்டி ஒருவர் காயமடைந்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கி 1 மாத காலமாகியும் பெரம்பலூர் மாவட்டத்தில் வழக்கத்தை விட மிக குறைவான அளவே மழை பெய்துள்ளதால் விவசாயிகள் மழையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.
இந்த நிலையில் பிற்பகல் முதல் விட்டு மிதமான மழை பெய்ததால் மானாவாரி விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருந்தனர். இதனிடையே பெரம்பலூர் அருகே கீழ்கடவாய் கிராமத்தில் மழையின் போது இடி தாக்கியதில் ஆரியமாலா என்கிற 65 வயது மூதாட்டி காயமடைந்துள்ளார். காயமுற்ற அவரை மீட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மூச்சியோட சனமாக உங்களுக்கு நீங்க வந்து பயப்படாம இருக்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. யாரை போனா நம்ம போட்டு நாம ஒண்ணு அடிக்கணும் அவன்கிட்ட. இல்ல உங்களை